ஹலோ கைஸ், வெல்கம் டு பவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 டூயினோலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டூயினோவில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமராவதி இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அக்கார்டிங் டு த ஆந்திர பிரதேஷ் ரெகனைஸ்ட் ஆக்ட், ஹைதராபாத் வில் பி த கேபிட்டல் ஃபார் போத் த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஸ்டில் 2024 for 10 years from the act passed. என்ன கொடுத்துருக்காங்க இந்த டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கு. அமராவதி இப்போது ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளுக்கு 2014 அப்போது நம்ம ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானாவுக்கும் நம்மளோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. எப்போது நீங்கள் இப்போ வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். 2014 வந்து ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானாக்கும் கேபிட்டல் வந்து ஹைதராபாத் அப்படின்னு இருந்துச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2024 அப்புறம் அந்த ஆக்ட் வந்து முடிஞ்சு அமராவதி தான் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபைசோகிராஃபி டிவிஷன் ஆஃப் இந்தியா. வந்து பார்க்கலாம். The majestic Himalaya peak in the north, the beautiful beach in the south, the great Indian desert in the west, and the breathtaking natural hydration in the east make India a geographical, vibrant and colorful, truly incredible country. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட நார்த்து எங்கே நார்த்துனா நம்மளுக்கு இங்கே இந்தியாவோட நார்த்தில் வந்து ஹிமாலயாஸ் இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட சவுத்தில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்கான். கேளுங்க, இங்கே பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஹிமாலயாவோட பீக்ஸ் எல்லாம் நார்த் சைடில் இருக்கான். பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்லாம் சவுத் சைடில் இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் வெஜிடேஷன், அந்த ஃபாரஸ்ட் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கான். இந்தியா இதெல்லாம் இருக்கக்காட்டிக்கு நார்த் இருக்குது, ஈஸ்ட் இருக்குது, சவுத் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெஸ்ட்டில் வந்து டெசர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது கண்டிப்பாக நான் ஒரு 2 மார்க்கில் கூட இன்சைட்லேருந்து நம்ம கேட்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் காட்டிக்கு நான் ப்ளூவில் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹிமாலயாவோட பீக் வந்து நார்த்தில் இருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்லாம் வந்து சவுத்தில் இருக்குது. அடுத்து இம்பார்ட்டண்டானது கிரேட் இந்தியா டெசர்ட்லாம் வந்து வெஸ்டில் இருக்குது. நல்ல ஃபாரஸ்ட் ப்ரீத்துக்காக ஃபாரஸ்ட்லாம் வந்து ஈஸ்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவை ஜாகிரபிக்கல் வைப்ரண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஒரு ட்ரூலி இன்க்ரெடிபிள் கண்ட்ரியாகவும் காணப்படுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிமாலயா வந்து நார்த் சைட்லேயும் பியூட்டிஃபுல்லான பீச்சஸ், சவுத் சைட்லேயும் கிரேட் இந்தியா டெசர்ட் வந்து வெஸ்ட்டு சைடும், அப்புறம் ஃபாரஸ்ட்லாம் ஈஸ்ட்டு சைடும். அப்போ இதுலேயே வந்து நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் வந்த காட்டிக்கு இந்தியா வந்து ஒரு ஜாகிரபிக்கல் வைப்ரண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இன்க்ரெடிபிள் கண்ட்ரியாகவும் சொல்கிறாங்க. தேர் இஸ் வேரிட் நேச்சர் ஆஃப் ஃபைசோகிராஃபிக் டிவிஷன் இன் இந்தியா. நிறைய ஃபைசோகிராஃபிக் டிவிஷன் நேச்சுரலாகவே இருக்குது. Throughout the country has many landform based on the different. It divided into following 5 physiography. இந்த physiography வந்து 5 டைப் ஆகுது. என்னென்னா நார்த் மவுண்டன், நார்த்தன் மவுண்டன்ஸ், நார்த்தன் பிளைன், பெனின்சுலர் பிளாட்டியூ, கோஸ்டல் பிளைன்ஸ், ஐஸ்லாண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்த்தன் மவுண்டன் பார்க்க போகிறோம். அடுத்து நார்த்தன் பிளைன்ஸ் பார்க்க போகிறோம். மவுண்டென்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மவுண்டைன் இந்த மாதிரி இருக்கும். பிளைன்ஸ்னால் வந்து சமவெளி. இதே பெனின்சுலர் பிளாட்டியூனா மேடு பள்ளம் அந்த மாதிரி போகும். கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா கோஸ்டல், நம்ம தண்ணி இருக்குல்ல, நம்ம கோஸ்டல்னாலே வாட்டர், அப்போது அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்.
ஐலேண்ட் பார்க்க போகிறோம். ஐலேண்ட் வந்து நம்ம இதில் வந்து லக்ஷாதீப், அந்தமான் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நார்த்தன் மவுண்டைன் வந்து பார்க்கலாம். இப்போ நார்த்தன் மவுண்டனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. The northern mountain consists of youngest and loftiest mountain chain in the world. நார்த்தன் மவுண்டன் வந்து யங்கஸ்ட் மவுண்டனாக வேர்ல்டில் வந்து சொல்லப்படுறாங்க. இட்ஸ் ஃபார்ம்டு பை ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ, formed by folding of earth crust due to tectonic activities. ஒரு crustல ஒரு டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் நடந்த காட்டிக்கு ஒரு ஃபியூ மில்லியன், ஒரு கொஞ்சம் மில்லியனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த நார்த்தன் மவுண்டன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் ஸ்ட்ரெச் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் த இந்துஸ் காட்ஸ் இன் த வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா காட்ஸ் இன் த ஈஸ்ட். இது வந்து இதோட எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர் வந்து இந்துஸ் கார்ஜ் வெஸ்ட்டுள்ள இந்துஸ் கார்ஜிலேருந்து பிரம்மபுத்திரா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு, வெஸ்ட்டில் இந்துஸ் கார்ஜிலேருந்து ஈஸ்ட் வரையும் பிரம்மபுத்திரா வரையும் இந்த நார்த்தன் மவுண்டன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Width of the northern mountain varies from 500 km in Kashmir to 200 km in Andhra Pradesh. இதோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 கிலோமீட்டர் வந்து காஷ்மீரில் இருந்து 500 கிலோமீட்டர் காஷ்மீரில் இருந்து 200 கிலோமீட்டர் ஆந்திர பிரதேஷ் வரையும் போதான். அப்போ இது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்தியா வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்து இந்த நார்த்தன் மவுண்டன் ஸ்டார்ட் ஆகி காஷ்மீர்லேருந்து 500 கிலோமீட்டர்லேருந்து இது வந்து நம்ம உள்ளே இல்லை அப்படின்னா கூட வெளியே இருக்கும். ஆந்திரச்சல் பிரதேஷ் வரையும் போயிருக்கு. இங்கேருந்து 500 கிலோமீட்டர்லேருந்து இந்த 500 கிலோமீட்டர்லேருந்து ஆந்திரச்சல் பிரதேஷில் 200 கிலோமீட்டர் வரையும் இருக்குது. இங்கிருந்து 500 கிலோமீட்டர், ஆந்திர பிரதேஷில் 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பாமன்காட் பாப்புலர்லி நோன் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த நார்த்தன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா? ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா வந்து நம்மளை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எதை? நார்த்தன் மவுண்டன். விச் மவுண்டன் கன்சிடர்ஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கேட்பாங்க. டேஸ் மவுண்டன், நார்த்தன் மவுண்டன் இஸ் நோன் அஸ் டேஸ் அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்பாங்க. இந்த நார்த்தன் மவுண்டன் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியா, ஹிமாலயாஸ்லேருந்து சென்ட்ரல் ஏஷியா வரையும் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஷேப். ஆர்க் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? ஸோ அதனால் ஆர்க் இப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்க் அப்போது நம்மளுக்கு இப்படி போய் இப்படி தான் போயிருக்கு. இப்படிலாம் போகாது. இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஆர்க் ஷேப்பில் தான் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. த டேர்ம் ஹிமாலயா இஸ் டிரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இந்த ஹிமாலயாஸ் எல்லாம் வந்து எதை வந்து ஹிமாலயா அப்படிங்கிற வேர்டு வந்து எதில் டிவைட் ஆச்சுன்னா சான்ஸ்கிரிட்டில் தான். அதோட பேர் பார்த்திங்கன்னா த அபவுட் ஆஃப் ஸ்னோ. உங்களுக்கே தெரியும், அபவுட் ஆஃப் ஸ்னோன்னா அங்கே ஸ்னோ இருக்கிறது கட்டிக்கு அது வந்து அதோட மீனிங் வந்து அது சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நார்த்தன் மவுண்டன், இது வந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் இம்பார்ட்டண்டான 5 மார்க்னே சொல்லலாம். நார்த்தன் மவுண்டனோட டிவிஷன் பார்த்திங்கன்னா த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், த ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் புர்வஞ்சால் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் புர்வஞ்சால் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூயினோ பாருங்க, த அரவல்லி ரேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு. அரவாலி ரேஞ்சுங்கிறது தான் ஓல்டஸ்ட் ரேஞ்ச், வந்து ஓல்டஸ்ட் மவுண்டன் ஆஃப் த ரேஞ்ச். வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் வந்து
அறவழி தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ் ஹிமாலயா கொடுத்துருக்காங்க, பிக்சரோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இட்ஸ் லை நார்த் ஆஃப் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். இது வந்து நார்த் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சில் நார்த் லை ஆயிருக்கு. இதில் பாருங்கள், உங்களுக்கு நான் 5 மார்க்குக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தரேன். இட் லைட்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர், டிபெட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டியூ. இது வந்து எங்கே லைஸ் ஆயிருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் டிபெட் பிளாட்டியூவில் வந்து லைஸ் ஆயிருக்கு. இட் எக்ஸ்டர்னல் இஸ் மோர் இன் டிபெட். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு, எங்கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, எங்கே விரிஞ்சிருக்கு அப்படின்னா டிபெட்டில் தான். ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the Trans Himalayas about 40 km wide in its eastern extremes and about 225 km wide in its central part. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் வெஸ்டர்னில் வந்து இந்த டிரான்ஸ் ஆஃப் ஹிமாலயாவோட வைட் வந்து 40 கிலோமீட்டர் ஈஸ்டர்ன்லேருந்து வெஸ்டர்னுக்கு 40 கிலோமீட்டர் வரையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்தியாவோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து 225 கிலோமீட்டர் வரையும் வைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெடி செடிமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க. த ராக்ஸ் ஆஃப் த ரீஜியன் contain fossil bearing marine sediments which the underlined by tertiary granite. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ராக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபாசிலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செடிமெண்ட்டால் வந்து ஒரு அண்டர்லைன் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்செல்லாம், இந்த டிரான்ஸ் ஹிமாலயா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜஹார், லடாக், கைலாஷ் அண்டு கராக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சராக், லடாக், கைலாஷ் அண்டு கராக்கோம், அங்கே வந்து இதோட ரேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த நார்த்தன் மவுண்டெயின் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ட்ரிப்பு கழிச்சு மறக்காமல் போயிட்டு வாங்க. இது ஹிமாலயாஸுங்கிறது எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நேம் தான். ஸோ இட் கன்சிஸ்ட் த கோர் பார்ட் ஆஃப் நார்த்தன் மவுண்டெயின். இது வந்து ஒரு நார்த்தன் மவுண்டெயினில் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கு. இட் இஸ் a young-fold mountain. It was formed movement of Eurasian land mass in the north of Govenda mass in south. இது வந்து நீங்கள் 9th படிக்கக்கூடிய ஒரு இது, ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்த்தன் இங்கிருந்து இங்கே பாருங்கள், இப்போது உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போது 9th படிச்சிருக்கோம். இப்படி இங்கே பாருங்கள், சுற்றியும் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஓஷன், சுற்றியும் நம்மளுக்கு வந்து சி, ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பார்ட் ஆஃப் ரிவர் இங்கே வந்து இப்படி இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ரிவர் ஓடும், ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவாக வரைஞ்சி காட்டணுன்னா இங்கே வரைஞ்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு நம்மளோட எர்த் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக கோஸ்டலால் கவர் ஆகிருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டு, அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரிவர் வந்து கலந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் கோவண்டா லேண்டு. இதுக்கு வந்து அதர்நாட் லேண்டு. இது வந்து ஒரு எர்த் குவைக்னால வந்து ஒரு சடனாக வந்து இங்கேருந்து இந்த லேண்டு வந்து இப்படி பிரிஞ்சு தான் நம்மளுக்கு வந்து வேர்ல்டாக ஆயிருக்கு அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போது அந்த லேண்டெல்லாம் பிரிஞ்ச காட்டிக்கு தான் இந்த ஹிமாலயாஸ் வந்து என்ன இருக்குன்னா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். கோவண்டாவும் யூரோஷியன் லேண்டு அது பிரிஞ்ச காட்டிக்கு தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஹிமாலயாஸ் வந்து நம்மளுக்கு ஓல்டஸ்ட் மவுண்டெயின் அப்படிங்கிறது, யங்கஸ்ட் மவுண்டெயின் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ டிவிஷன் பிரிக்கலாம்னா
Greater Himalayas, the Himandari. The lesser Himalayas, the Himachal. The outer Himalayas, the Swivalike. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஹிமாந்திர், ஹிமாச்சல், சிவ்லேக் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் என்னடா 3 இருக்குது, ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒன்று தானே அப்படின்னு வந்து நம்ம சின்ன வயசுலலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது 3 டிவிஷனாக இருக்குது. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து நார்த்லேயே இது வந்து ஒரு லெஸ்ஸர், நார்த் சைடில் வந்து இது லெஸ்ஸராக இருக்கும். இதோட வைடு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் வைடு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 6000 மீட்டர்ஸ். இது வந்து இதில் வந்து ஒரு ரெயின்ஃபால் வந்து கம்மியாக கிடைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்திங்கன்னா லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் கிரேட்டர் Himalayas as compared to outer ranges. Almost all leafy peaks of the Himalayas are located in the ranges. Notable ones are Mount Everest, 8,848 kilometer. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு, கேஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில் லொக்கேட் ஆகிருக்கு. கேஞ்சம்மா வந்து நேபாளையும் சிக்கிம்லையும் சென்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. This range is the most continuous of all range. It is a region of permanent snow cover